அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம போட்ட காணொளியில் அந்த 5ஆம் சங்க உறுப்பினர்கள், உறவுகள் நம்ம சேனலில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இந்த ஃபேக் ஐடியில் வந்து உன் சாதி என்னடா, உன் குளம் என்னடா அப்படின்னு சொல்லி சிம்மராசி ஆனந்தராஜ் மாதிரி இங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து நெருக்கடிகள் கொடுத்தா பயந்துருவான், இனிமேல் இவன் வீடியோ போட மாட்டான் அப்படின்னு அப்படிலாம் நினைக்காதீங்க, சரிங்களா? சமூக அக்கறையோட சமூகத்தில் தான் இறைவன் என்று, இறை தூதுவன் என்று என்னுடைய இனத்தை சீரழித்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். அது என்னுடைய சமூக அக்கறை, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் என்னுடைய இந்த சமூக அக்கறையை வந்து மிரட்டுனா பயந்துருவான், இல்லை கெட்ட கெட்ட வார்த்தையில் ஃபேக் ஐடியில் வந்து திட்டினா பயந்துருவான், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதிகபட்சம் உங்களுடைய கேள்வி தான் என்னவாக இருக்கும்? உன் சாதி என்னடா, உன் குடம் என்னடா, உன் கோத்திரம் என்னடா, உன் குடும்பம் அப்படிடா, நீ இப்படிடா, எத்தனை உங்களால் பேசுவீங்க? இதை தவிர ஒரு தத்துவார்த்தமான ஒரு தத்துவங்களை, தெளிவான விஷயங்களை உங்களால் பேச முடியுமா? இந்த ஃபேக் ஐடியில் வந்து என்னிடம் திட்டிக் கொண்டு இருக்கிற அந்த 5ஆம் தமிழர் சங்க உறவுகளை தான் நான் கேட்குறேன். எல்லாரையும் சொல்லலை, ஏன்னா 5ஆம் தமிழ் சங்க உறவுகளில் நிறைய நல்ல நண்பர்கள், உறவுகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தெளிவான முறையில், தத்துவார்த்தமான முறையில் வந்து கருத்துக்கள் இடுகிறார்கள். அவங்கள நான் வந்து தவறு சொல்லலை. ஆனால் சில அந்த தவறான விசமிகள், இப்போ நாங்கள் வந்து உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழினம் என்று சொல்லி அந்த தமிழினத்திலே ஆதி மதமான ஒரு முக்கிய ஆசீவக மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை வந்து மக்களுக்கு பரப்பி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிற இந்த 5ஆம் தமிழர் சங்கம் தன்னுடைய சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களே ஃபேக் ஐடிகள் வைத்து கொண்டு திட்டிக் கொண்டு இருக்கிற ஒரு ஆண்மையற்றவர்களாக இருக்கிறவர்களை வைத்து கொண்டிருப்பவர்களை எப்படி என்று சொல்வது? ஒரு தைரியமானவர்கள் நேரடியாக கருத்துக்களால் வெல்லுங்க. இல்லை உங்களுடைய இறை தூதுவன் தான் உண்மையான இறை தூதுவன், உங்களுடைய பாண்டியன் ஐயா தான் உண்மையான இறைவன் என்பதை நீங்களும் வந்து அதுக்குண்டான ஆதாரங்களை சொல்லுங்கள், கொடுங்கள். அவர் சொன்னது என்ன நடந்திருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்போது எத்தனை போலிச்சாமியார்கள் தன்னை இறைவன் என்றும் இறை தூதுவர்கள் என்றும் சொல்லி உலகை ஏமாற்றி கொண்டு இருந்தார்கள் தெரியுமா? அதை நம்பி ஏராளமான மக்கள் போய் தன்னுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் உயிரையும் இழந்தது தான் மிச்சம். இப்போ அந்த மாதிரியான ஒரு இந்த காலகட்டத்தில் யார் இறை தூதுவன் என்று வந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அது எப்படி நடக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதை மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுவது தானே ஒரு சமூக அக்கறை இருக்கிறவங்களுடைய வேலை. அதைத்தானே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதில் என்ன பிழையை கண்டியதில்லை 5ஆம் தமிழர் சங்க உறவுகளே? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கற்பனைக்கு ஒவ்வாத ஒரு உயிரினம், ஒரு மாடு இருக்குது. மாட்டுக்கு மனுஷன் பெண்ணோட தலை இருக்குது. வாழ் வந்து ஒரு மயில் தொகை மாதிரி இருக்குது. இதை நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான உருவத்தை கொண்டு வரீங்க. இதை எந்த அறிவியலாவது ஏற்றுக்குமா? ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு போய் இது எல்லா வீடுகள்லையும் ஒத்துங்க, இதுதான் நம்ம சின்னங்கிறீங்க. நீங்கள் வந்து இதில் விட கிருஷ்ணர் வந்து செல்ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாரு, லேப்டாப் கண்டுபிடிச்சிட்டாரு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அது இப்போ என்னென்னா, உங்களுக்கு தொல்காப்பியம் இருந்தாலும் சரி, இல்லை பல தமிழ் இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புறா விடுதுவது, கிளி விடுதுவது, நிலா விடுதுவது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தூது அப்படின்னா ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு இப்போ சொல்வதற்காக இந்த புறா, கிளி, வேறு தூதுவர்கள் இப்படி இவர்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கிறது தான் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தா, லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தா, கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருந்தா, அங்கேருந்து ஒரு மெயிலை இங்கே தட்டி விட்டுருப்பாங்க, இங்கேருந்து ஒரு மெயிலை அங்கே தட்டி விட்டுருப்பாங்க. இப்போ இதுவே ஒரு கற்பனை தேரியாக உங்களுக்கு தெரியலையா? இன்னொன்று என்ன சொல்கிறாரு, முருகன் வந்து கைத்துப்பாக்கியை கண்டுபிடிச்சாராம். பாண்டவர்கள் வந்து ராமன் வந்து கைத்துப்பாக்கி கண்டுபிடிச்சாராம். ராவணன் வந்து என்ன பண்ணாராம், மிஷின் கண்டை கண்டுபிடிச்சாராம். இதில் அந்த ட்ரோனெல்லாம் அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட எச்சங்களாவது இங்கே எங்கேயாவது கிடக்குதா? என்ன உங்களுடைய கற்பனை தியரி? ட்ரோனை வந்து மிஷின் கண்ணெல்லாம் வந்து அப்போ ராவணன் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோன்னா, இதை வந்து மிஷின் கண்ணை கண்டுபிடிச்ச அந்த ரஷ்யா நாடெல்லாம் கேட்டுச்சுன்னா என்ன நினைக்கும்? அப்போ நீங்கள் தமிழர்களை பெருமைப்படுத்துகிறீர்களா, இல்லை தமிழர்களை சிறுமைப்படுத்துகிறீர்களா?
நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டியன் ஐயா, பாண்டியன் ஐயா யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னை இமாம் மகதியாக, இறை தூதுவனாக, தமிழ்நாட்டுக்கு வந்த மீட்பராக சொல்லி கொண்டிருப்பவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. இப்போ அந்த வீர் சாவர்கர்னு ஒருத்தர் இருப்பார், சாவர்கர். அவருக்கு வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அவரே தான் கொடுத்துக்கிட்டார். அவருடைய புத்தகத்தில் வீர் சாவர்கரின் வரலாறுன்னு சொல்லி எழுதியிருப்பார். அதில் வந்து இவருக்கு தான் வீர் சாவர்கர்னு பட்டத்தை கொடுத்துருப்பார். இது எழுதுனது யாருன்னு பார்த்தா இவர் தான். யார்? வீர் சாவர்கர். அது மாதிரி பாண்டியனை என்ன பண்ணுறாரு, அவருக்கு தன்னைத்தானே மகதின்னு பட்டத்தை கொடுத்துக்கிறாரு. யார் சொன்னது? பாண்டியனையாவே சொன்னாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது அது ஒரு, ஏன்னா தன்னை இறைவனாக காட்டி கொண்டவர்கள் இந்த பூமியில் என்ன செய்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலிருந்து பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் வந்து தான் தான் ஜீசஸ், தான் தான் நபி அப்படின்னு சொல்லி வந்து எத்தனை பேரை வந்து சாகடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் வரலாறுகளை போய் தேடி பாருங்கள். நித்யானந்தா, இன்னும் நிறைய சாமியார்கள் தன்னைத்தானே இறைவர்களாகவும் இறை தூதுவர்களாகவும் காட்டிக்கொண்டு எவ்வளவு தூரம் இந்த பூமியை நாசப்படுத்தினாங்கிறது நம்ம இந்திய ஹிஸ்ட்ரியிலேருந்து பாருங்கள். தான் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் நிறைய பேர். அவர்கள் அதிகபட்சமே வந்து என்னென்னா, ஊரில் இருந்து திறநிதி வாங்கி தன் குடும்பத்தை சந்தோஷமாக வளர்த்து கொள்வது தான். அது அவங்களுக்கு ஒரு தொழில். இப்போ அப்படியாக ஒருத்தர் வந்து இந்த என்னுடைய தமிழ் இனத்தை, என்னுடைய தமிழ் மதத்தை, தொன்மையை, அறிவியலை எல்லாவற்றையும் சிதைத்து ஒரு கற்பனை தியரியை முன்வைத்து ஒரு தமிழால் ஈர்க்கப்பட்ட மக்களை ஈர்த்து தான் ஒரு கட்சி ஆரம்பித்து முதல்வராக வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருப்பது எவ்வளவு தூரம் இழிவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் 16 ஆண்டுகள் பயணித்து இப்போதான் வந்து ஒரு 8% வாக்குகள் வாங்குச்சு. இப்போ 4% வாக்கு. இப்போ அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடும், அந்த அளவுக்கு ஒரு வெறியோடும், தமிழர் என்ற உணர்வோடும், தமிழர் தொன்மையை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்போடும் அந்த நாம் தமிழர் கட்சி இன்று 4% தான் வாக்கு வாங்கியது. பாண்டியன் ஐயா எந்த ஒரு தைரியத்தில் இவர் அரசியல் கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் பண்ணார். இதுலேயும் 60 பேருக்கு வந்து அரசியல் படுத்தி அவங்களுக்கு அரசியல் பட்டமளிப்பு விழாவெல்லாம் செஞ்சு அந்த அரசியல் நீங்கள் பண்ண அந்த 60 பேரும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா 1000 ஓட்டு கூட வாங்கலைங்கிறது தான் தெரியுது. மொத்தமே 52,000 ஓட்டுகள். உங்களுடைய சேனலில் தமிழ் சிந்தனையாளர் பேரவையா இல்லை 5ஆம் தமிழ் சங்கமானு தெரியல, அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபரே 3 லட்சம் பேர், 3.5 லட்சம் பேர். அந்த 3 லட்சம் பேர் வாக்களித்திருந்தாவே நீங்கள் வந்து 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். அதில் வெறும் 52,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களாம் யாருன்னு பாருங்கள். உங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, ஒரு நேர விரயத்தை சொல்லும், ஒரு சிரித்து மகிழக்கூடிய ஒரு இடமாக நினைத்து கொண்டு தான் உங்களுடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை பயன்படுத்தி கொண்டு தமிழுடைய வரலாற்றில் புகுந்து உங்களுக்கு எது எடுத்துட்டாலும் என்ன பண்ண, யாருக்காவது நோய் வந்துருச்சா, இது வந்து இந்த தெய்வ குத்தமாகி போச்சுப்பா, கருப்பனுக்கு வந்து ஒரு 50 ரூபா காசை 100 ரூபா காசை காணிக்கையாக கொடுத்துட்டு விபூதி எடுத்து கூட்டி நெத்தியில் பூசிட்டு போ, காய்ச்சல் சரியாயிரும், மஞ்சக்காமலை சரியாயிரும், டைபாய்டு சரியாயிரும் சொல்லி இந்த ஆன்மீக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க சில பேர். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க? பரசுராமன் தான் காரணம், பரசுராமன் கதை புனைவு, மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்கிறார்கள் இலுமினாட்டிகள். இங்கே ஒரு விபத்து நடந்ததா? பரசுராமன் தான் காரணம், யூத பிராமணர்கள் தான் காரணம். அங்கே ஏதாவது கற்பழிப்பு நடந்ததா? யூத பிராமணர்கள் தான் காரணம். இங்கே கொலை நடந்ததா? யூத பிராமணர்கள் தான் காரணம். போலீஸ் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிடுச்சா? அதுவும் யூத பிராமணர்கள் தான் காரணம். இப்போ இங்கே உண்டான அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அலசி ஆராயவே மாட்டேங்கிறீங்க. அந்த சமூக குற்றத்தை எடுத்து பேசுவது கிடையாது, ஒரே பதிலில் முடிச்சிடுறது, இது யூத இலுமினாட்டி கும்பலின் வேலை. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு கொஞ்சமாவது சிந்தனை இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்ன நடக்குது, அந்த பிரச்சனைக்கு அடித்தளம் என்ன, அந்த சமூக பிரச்சனை இனிமேல் வராமல் தடுக்கிறதுக்குண்டான வழிகள் என்ன, இதைத்தான் ஆய்வு செய்து நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அதுக்கு காரணம் யூத இலுமினாட்டி கும்பல் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் முடிச்சிடுறீங்க. அப்போ இப்படி
ஒரு தவறான செயல்களை, என் சமூகத்தை, மதத்தை நீங்கள் நாசப்படுத்தி கொண்டு இருப்பீர்களேயானால் அதை பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து போவதற்கு சாதாரணமாக உலகத்தில் எல்லாம் திறநிதி வாங்கி யூடியூபையும் குடும்பத்தையும் நடத்த வேண்டிய அவசியம்ங்கிறது எனக்கு இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியான நபர்களுக்கு வேண்டால் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், இந்த பேக் ஐடியில் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி இவனை அமைதியாக்கி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது கனவுலையும் நடக்காது. நன்றி, வணக்கம்.